பாஜகவுடன் கூட்டணி அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த நிர்வாகிகள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில் திமுக தனது கூட்டணியை தக்க வைத்து தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி வருகிறது. வி.சி.க. திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிடுமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் என்பதை திருமாவளவன் தொடர்ந்து உறுதிப்படுத்தி வருகிறார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றே தொடர்ந்து தெரிவித்து வந்தார். ஆனால் கடந்த மார்ச் 25ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திடீரென டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். தமிழக நலனுக்காக சந்தித்ததாக அவர் கூறினாலும் கூட்டணி பேச்சுவார்த்தை தான் என்று பாஜக தரப்பு உறுதிப்படுத்தியது. கடந்த வாரம் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் அமித்ஷாவை அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி, கே.பி. முனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் சந்தித்து பேசினர். அதிமுக, பாஜக மற்றும் பிற கட்சிகள் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் என அமித்ஷா அறிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி வைத்த அதிமுகவை திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் விமர்சனம் செய்து வந்தனர். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவிலிருந்து அக்கட்சியினர் அடுத்தடுத்து விலகி வருகின்றனர். இந்த நிலையில் கரூர் அதிமுக தெற்கு நகர மீனவர் அணி செயலாளர், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை தெற்கு நகர துணை செயலாளர் உள்ளிட்ட பலர் அதிமுகவில் இருந்து விலகி செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். ஏற்கனவே நேற்று அதிமுக முன்னாள் எம்.எல்.ஏ. கே.யு. அசனா விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.